சிம்பிளா சொன்னா எனர்ஜிங்க. இந்த உலகத்தினுடைய இந்த பிரபஞ்சத்திலேயே மிக சக்தி வாய்ந்த காஸ்ட்லியான கிடைக்காத அரிய வகை பொருள் எது? எனர்ஜி. அவ்வளவுதான், அப்படி வச்சுக்கோங்க. இப்போ உங்க எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு உங்களுடைய ஆயுட்காலம்னு அர்த்தம். யுவர் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு யுவர் லைஃப் ஸ்பேன். ஸோ இந்த ஆயுட்காலம் இந்த எனர்ஜியை பயன்படுத்தி சுயநலமா வாழ்ந்து இந்த உடம்பை மட்டும் சந்தோஷமா வச்சுக்கலாம். அடுத்த பிறவி உண்டு. பொதுநலமா வாழ்ந்து, பொதுநலம்னா முதல்ல என்னன்னு தெரியுங்க, டெய்லி அதே பொழப்பா தெரியுங்கன்னு சொல்லலை. 24 மணி நேரம் இருக்கா, 12 மணி நேரம் முழிச்சிருக்கீங்களா, 11.25 மணி நேரம் உங்களுக்காக வாழ்ந்துக்கங்க. நான் இல்லைன்னே சொல்ல. எவ்வளவு நேரம் வாழ சொல்றேன் உங்களுக்காக? 11.25 மணி நேரம் நீங்க உங்களுக்காக வாழ்ந்துங்க. ஏன்னா 12 மணி நேரம் தூங்க போறீங்க. அது முழுக்க முழுக்க உங்களுக்காக தான் தூங்குறீங்க. அது இன்னொருத்தருக்காக தூங்குறீங்க? உங்களுக்காக தான் தூங்குறீங்க. அப்போ இந்த முழிச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த 12 மணி நேரத்தில் 11.25 மணி நேரத்தில் என்ன வேணா பண்ணிக்கங்க. உங்களை நான் ஒண்ணுமே சொல்லலை. மீதி இருக்கக்கூடிய 1/4 மணி நேரம் என்ன பண்ண போறீங்க? சரி, ஏத்துக்கிறேன், பிறருக்காக வாழ. எப்படி வாழ்வீங்க? இன்னொருத்தருக்காக இருக்கணும்னு நீங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நீங்க, தர்மம் பண்ணணும்னு நீங்க, எப்படி சந்தோஷப்படுத்துவீங்க உங்களை? ஏங்க இப்போ சரி ஓகே, இப்போ நான் உங்களுக்கு அடுத்த 15 நிமிஷம் நல்லது பண்ணுங்கன்ற, இப்போ என்ன பண்ணுவீங்க? நல்லது போய் பண்ணுங்க. 15 நிமிஷத்துல என்ன பண்ணுவீங்க? அதாங்க என்னங்க பண்ணுவீங்க? எங்க ஜீவகாருண்யம் தாங்க. என்ன பண்ணுவீங்கன்னு கேட்கிறேன். அந்த ஜீவகாருண்யத்துல என்ன பண்ணுவீங்கன்னு கேட்கிறேன். செயல் செய்தாதான் செயல் நடக்கும். எஸ் ஆர் நோ? நான் அன்பா இருக்கு. யூ ஆர் சேயிங் தட் ஐ எம் சோ கம்பேஷனேட்டட் பீயிங். I need the proof. What will you do? I am just asking the question. If you are really merciful being, if you are really a compassionate being, if you have so much of love inside you, I am asking you one thing very clearly. What will you do? Simple question. Yes, I am asking. What activity will you do? என்ன வேலை செய்வீர்கள்? 15 நிமிஷம் எனக்கு இருக்கு. என்னோட கருணையை காட்டணும். I have to use this 15 minutes towards my liberation. Because you came to know that nowadays that living for other beings at least for 10 to 15 minutes is the biggest thing that we have to do regularly to attain the liberation. Am I right or wrong? For this what will you do? Very good, super. First இதுதான் கேக்குறேன். ஃபர்ஸ்ட் இப்போ பக்கத்தில் யாராவது இருக்காங்கன்னா போய் நல்ல நல்ல வார்த்தையா அவர் அப்படி முயற்சி பண்றாரு. போய் நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, தூங்குனீங்களா, வீட்டில் எல்லாரும் இப்படியும் பேசலாம். அப்படி இல்லாட்டினா சார் உங்களை பார்த்து அப்பத்துலேருந்து ஒரு மாதிரி டயர்டாக இருக்கீங்க, கவலைப்படாதீங்க சார், உங்களுக்கு எதிர்காலம் நல்லா இருக்கு சார், அப்படி சொல்லலாம். இல்லை போகும்போது ஒரு பேப்பரில் ஏதாவது நல்லதாக எழுதி கொடுத்துட்டு போங்க. தப்பு தப்பாக எழுதி கொடுத்துட்டு போயிடுறேன். நல்லதாக எழுதி கொடுத்து உங்கள் வாழ்க்கை இன்னைக்கு பார்த்து உங்கள் முகம் நல்லா பிரைட்டாக இருக்குது, பளிச்சுன்னு இருக்குது, எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, உங்களோட எதிர்காலம் சூப்பராக இருக்கும், உங்களோட உழைப்புக்கு உண்டான வருமானம் கிடைத்தே தீரும்னு சொல்லலாம். எத்தனை பேர்கிட்டே போய் இப்படி சொல்லியிருக்கீங்க நீங்கள்? இந்த லாட்டிடியூடு, இந்த லாங்கிடியூடுக்கு, இங்கே கொடுக்கப்பட்ட சட்டத்திட்டங்களுக்கு, இங்கே எனக்கு அலோவ் பண்ண ஸ்பிரிச்சுவல் லிமிட்டேஷன்ஸ் வரைக்கும் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, தெளிவாக புரிஞ்சுக்கங்க. சீக்கிரம் செத்து போக போகிறீங்க. இப்போவே தோல்லாம் சுருங்கிருச்சு பாதி. எஸ் ஆர் நோ? எஸ் ஆர் நோ? ஏன் தோல்லாம் சுருங்குது? நான் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன், நான் ஏற்றுக்கிறேன். யாராவது இங்கே அப்படி கார்பன் பாடியாக உட்காந்துருக்கீங்களா? 120 வருடங்கள் உள்மூச்சா திருப்பி மேலேருந்து கீழே திருப்பி, கீழேருந்து மேலே திருப்பி, அப்படி யாராவது இருக்கீங்களா? அப்படி நான் இல்லை. நீங்கள் இருந்தீங்கன்னா சொல்லுங்கள், நான் வேணால் ஆசீர்வாதம் வாங்கிக்கிறேன். வாய்ப்பு இல்லைல்ல? அப்படி யாரும் இல்லைல்ல? சரி, அடுத்த கேள்வி என்னன்னா இவ்வளோதான். இந்த 15 நிமிஷத்தை நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒன்று மட்டும்தான் பண்ண முடியும். இந்த 15 நிமிஷம் தேடிலாம் போகக்கூடாது, கிடைக்காது உங்களுக்கு. எந்த 15 நிமிஷம்? சரி, இன்னைக்கு காலையிலேருந்து வேலை பார்க்குறீங்க, சாயந்தரம் ஒரு 4 மணியோட எண்டில் ஒரு 15 நிமிஷத்தை நான் நல்லதுக்காக பயன்படுத்துறேன்னு வைங்க. 4 மணிக்கு வேற ஒரு வேலை வந்துருச்சு, என்ன பண்ணுவீங்க? சரி, 5:15 பண்ணிடுறேன் சார். 5:15 நிம்மதியாக அந்த வேலையை பண்ணிடுறீங்க. நீங்கள் பண்ண போகிறதே தர்மம் பண்ண போகிறீங்க. தர்மம் பண்ணும்போது ஃப்ரீயாக போகணுமா, ஸ்ட்ரெஸ்டாக போகணுமா, ரிலாக்ஸ்டாக போகணுமா, இல்லை பேனிக்காக போகணுமா? அதைத்தான் கேட்குறேன். அந்த 15 நிமிஷத்தை நீங்கள் அப்படிலாம் பண்ண முடியாது. என்ன பண்ணணும்னா என்ன அப்படியே காப்பி அடிங்கன்றேன். இந்த ஒரு மேட்டரில் மட்டும் என்னன்னா, எங்கே எப்போ தர்மம் பண்ணுவோன்னு யாருக்குமே தெரியாது, எங்கே யாரை மீட் பண்ணுன்னு தெரியாது. ஆனால் என்னோட கண்ணு பார்த்துக்கிட்டே இருக்கும், ஏதாவது கொடுக்குறதுக்கு பார்த்துக்கிட்டே இருக்கும். அன்பாக கொடுக்கலாமா, அட்வைஸ் பண்ணலாமா, பணம் கொடுக்கலாமா, பொருள் கொடுக்கலாமா, ஏதாவது சொல்லி கொடுக்கலாமா, விஸ்டமை ஷேர் பண்ணலாமா, எனர்ஜியாக கொடுக்கலாமா, தீட்சை கொடுக்கலாமான்னு பார்த்துக்கிட்டே இருப்பேன். பாரு, இன்னைக்கு பாருங்க கோட்டா வேற லெவலில் போயிட்டு இருக்கு. என்ன, இறைவன் பார்த்தீங்கன்னா எதிர்பார்ப்பு இல்லாமல் அனைத்தையும் வழங்கி விடுன்ட்டார். அப்போ காலையில் ஒரு 9 மணிலேருந்து இப்போ மணி எத்தனை, 1 மணி வரைக்கும் நான் தர்மம் பண்ணிக்கிட்டே இருக்கேன். எப்படிங்க அது? சூப்பர், பிடிச்சிட்டாங்க பாருங்க. இப்போ நான் பேசுறது பூரா என்னன்னா, கருணையின்பால் அளவில்லாது வாரி வாரி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். எப்படி கொடுக்கணும்னு நினைக்கிறேன் தெரியுதா? என்னோட ஆட்டிடியூட்லேயே தெரியுதா? அது உண்மையாக இருந்தால் தான் அந்த ஜெனரோசிட்டி வரும், இல்லைன்னா வராது.
இப்போ என்ன பண்ணணும்னா நீங்கள் உண்மையாகவே ஜெனரோசிட்டியான பர்சனாக மாறியே ஆகணும், இல்லைன்னா வேற வழி இல்லை. ஜெனரோசிட்டி அப்படின்னா என்னன்னா போய் கொடுத்துக்கிட்டே இருங்க, அப்படி இல்லை. காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் சம்பந்தமே இல்லாத ஆட்கள் உங்க கண்ணு முன்னாடி யார் யார் படுறாங்களோ அவங்க அவங்களுக்குன்னு ஏதோ ஒரு தேவை நிச்சயமாக இருக்கத்தான் செய்யும். இருக்குமா இருக்காதா? அவங்களுக்கு உதவி பண்றன்ற பேர்ல நீங்க நடுத்தருவில் வந்து நின்றாதீங்க. உங்களுக்கு கொஞ்சம் வச்சுக்கோங்க, சேஃப்டி கொஞ்சம் வச்சுக்கோங்க. தம்பி என்கிட்டயே வெறும் 10 வெள்ளி தான் தம்பி இருக்கு, இந்த 10 வெள்ளியில நான் போய் இன்னொருத்தனுக்கு என்னத்தை கொடுக்கறது? 1 வெள்ளி கொடுக்கலாமே. தம்பி என்கிட்டயே வெறும் 1 வெள்ளி, எனக்கு தெரியல 1 வெள்ளியை வச்சுட்டு நீங்கள் எப்படி சிங்கப்பூரில் வாழ்றீங்கன்னு. பட் இருந்தாலும் பரவாயில்ல, அதுக்கும் ஒரு பதில் சொல்ல வேண்டியதாக இருக்குது. தம்பி என்கிட்ட வெறும் 1 SGD தான் இருக்குது, எனக்கு $1 தான் இருக்குது, நான் என்ன தம்பி பண்ணுறது? அந்த $1 நீங்களே வச்சுக்கோங்க. நீங்கள் கொஞ்சோண்டு சாப்பிடுவீங்கல்ல, எப்பயாவது சாப்பிடுவீங்கள, அதில் கொஞ்சோண்டு எடுத்து வேற யாருக்காவது கொடுங்க. தம்பி சிங்கப்பூரில் எவன் தம்பி நான் சாப்பிட்ற சாப்பாட்டை பாதி கொடுத்தா வாங்குறான், என் பொண்டாட்டியே வாங்க மாட்டா தம்பி, நான் எங்கே போய் வாங்குறது? அப்போ என்ன பண்ணுறது? இதுக்கு தான் யோசிக்கணுன்றங்க. புரியுதா உங்களுக்கு? உங்கள் மைண்டை இதுக்கு பயன்படுத்துங்க. கண்டதுக்கெல்லாம் போட்டு யோசிச்சுட்டு இதுக்கு தான் யோசிக்கணும், அருள் சேர்க்கறதுக்கு தான் யோசிக்கணும். அப்போ இந்த சாப்பாடு நான் போட்ட உடனே வேணான்னு சொல்லாமல் யார் உடனே சாப்பிடுவா? நம்ம தான் இல்லையா? நம்மளை தாண்டி வேற யார் சாப்பிடுவா? வெரி குட். மிருகங்கள், பறவைகள். ஆமாம், சிங்கப்பூரில் ஒரு பறவைக்கு எது வச்சு தொலைச்சிடாதீங்க. முதல்ல $500 அப்புறம் $5000 நினைக்கிறேன். எத்தனை என்னுடைய கஷ்டங்கள் புரியுதா உங்களுக்கு? மலேசியாவில் ஒரு மாதிரி பேசுகிறேன், அதே ஃப்ளோவில் வந்து பேசுகிறேன்னு பார்த்தா இங்கே அப்படியே மாறுது எல்லாமே. பறவைகள் மாறுது, விலங்குகள் மாறுது, லேட்டிடியூட் மாறுது. சரி ஓகே, பறவைகள் விலங்குகளுக்கு கொடுக்க முடியல, என்ன பண்ணுவீங்க? எறும்புக்காவது கொஞ்சோண்டு கொடுங்க. எறும்பு கொடுத்தா கேஸ் இருக்காங்க? சீரியஸாக தாங்க கேட்குறேன். நேற்று நைட்லேருந்து ரொம்ப திருந்திட்டேன், நான் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கேன். நான் என்ன கேட்குறேன்னா, எறும்புகளுக்கு கொடுத்தா இங்கே ஏதாவது சட்டத்திட்டங்கள் ஏதாவது போட்டிருக்காங்களா? போடாத வரைக்கும் எறும்பு கொடுத்துக்குங்க. காரணம் என்ன நான் சொல்கிறேன்னா, ஒரு எறும்பு சாப்பிட்டுச்சுனாலும் ஒரு மனுஷன் சாப்பிட்டாலும் 2 ஒன்று தான். ஏன் தெரியுமா? உங்களுக்குள்ள என்ன சைஸில் ஆன்மா இருக்கோ ஒரு எறும்புக்குள்ளேயே அதே சைஸில் தான் ஆன்மா இருக்குது. இப்போ சொல்லுங்கள், 2ஓட வேல்யூ ஒன்றா வேற வேற?